இப்படி தனியார் பண்ணினால் அந்த குடும்பத்துக்கு பிச்சை இந்த புண்ணியம் சேரும். சமஷ்டியாக செய்தால் எதிர்த்தவை கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கும். அதுதான் சமஷ்டி பிட்சாவனம் விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மடத்தை பொறுத்தவரையிலே சமஷ்டி பிட்சாவனம் விசேஷமாக நடைபெறுகிறது. தனியார் பிட்சாவனம் நிறைய நடைபெறுகிறது. கார்பஸ் வைத்துவிட்டு மூலதனம் வைத்துவிட்டு அவருடைய வட்டியிலிருந்து நாட்களுடைய பிட்சாவனம் நிறைய நடைபெற்று வருகிறது. எந்த வகையில் இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு பிட்சைக்கு சாப்பாடு போட்டால் மிகுந்த புண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பீடத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் குருபீடம் இருப்பவர்களுக்கெல்லாம் செய்தால் மிகுந்த விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பீடத்திலே சந்திரமௌலீஸ்வரர் யோகலிங்கத்தை ஆதிசங்கரர் 5 ஸ்படிகங்களை காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்தார். பல க்ஷேத்திரங்களிலே பீடங்களை வைத்தார். கேதார்நாத்திலே ஒன்று, நேபாளத்திலே ஒன்று, சிதம்பரத்திலே ஒன்று, துங்கபத்ரா நதி தீரத்திலே ஒன்று, காவேரிக்கரை பாலாற்றங்கரை என்று சொல்லக்கூடிய காஞ்சி மண்டலம், தொண்டை மண்டலால் பொய்யுரைக்க மாட்டார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பொய்யே இல்லாத ஞான பூமியாக உள்ள பூமி இந்த ஊர் காஞ்சிபுரம். 7 மோட்சவரிலே முக்கியமானது காஞ்சிபுரம். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி இன்னும் மத்தியில் வந்திருக்கிறது. காஞ்சி என்றால் உட்யானம் என்று பெயர். உட்யானம் மத்திய பாகத்திலே போட்டு வேண்டியதானாலே இந்த பீடமே மத்திய பீடம் என்று பெயர். மற்ற ஊரில் எல்லாம் இறந்த பிற்பாடு மோட்சம். காஞ்சிபுரத்திலே ஜீவன் முக்தர்களுக்கே நல்ல மோட்சம் கொடுக்கக்கூடிய பூமி. ஆகவே தான் ஆதிசங்கரர் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்த பிற்பாடு கடைசியிலே காஞ்சிபுரம் வந்து சர்வஜபீடம் ஏறி திருநெல்வேலி மாவட்டத்திலே பிரம்ம தேசம்னு ஒரு கிராமம் இருக்கிறது. தாம்பரபுரம் இருக்கிற பக்கத்தில். அந்த ஊர் பேரே பிரம்ம தேசம். சுவாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். அப்படிப்பட்ட ஊரிலிருந்து ஒரு பையன் வந்தால் அந்த பையன் உபநயனமாய் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். அந்த சிறு வயதிலேயே ஆதிசங்கரோடு சில சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டான். அவன் கேட்ட சந்தேகங்கள்லாம் ரொம்ப ஒசந்ததாக இருந்ததுனாலே, சொல்லும் சௌரியமாக இருந்ததுனாலே அவரை சர்வஜன் என்று பெயர் வைத்து சர்வஜேந்திர சரஸ்வதி என்று ஆச்சாரிய சுவாமிகள் அவர்கள் டைட்டில் கொடுத்தார்கள். சுரேஸ்வரர் நம்முடைய பீடத்துக்கு இருந்தாலும் அவர் கிரகஸ்தராக இருந்து வந்ததினாலே அவர் மேனேஜ்மெண்ட் பார்வையெல்லாம் பார்ப்பதற்கு வைத்து கொண்டு விட்டார்கள். பீடத்திலே வந்து இருந்தாலும் குழந்தை சின்ன வயதிலே வந்து விடுவதனாலே அவன் வச்சு மற்ற காரியங்கள்லாம் பார்க்க முடியாது என்பதற்காக தர்ம பிரச்சாரம், அத்வைத பிரச்சாரம் எல்லாம் செய்ய வேண்டுமானதுனாலே அந்த யோகலிங்க பூஜையும் தொடர்ந்து செய்ய வேண்டியதுனாலே அந்த யோகலிங்க பூஜைக்கு வேண்டிய வரவு செலவு பார்த்துக்க வேண்டியது மற்றும் அதற்கு வேண்டிய சிப்பந்திகளை பார்த்துக்கொள்ள வேண்டியது, இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து மேல் பார்வையிட சுரேஸ்வராச்சாரியர் வைத்துவிட்டு தானும் இங்கேயே சமாதி அடைந்து காமாட்சி கோவில் பக்கத்திலேயே சமாதி அடைந்தார். இன்றும் இந்த சமாதி வழங்கி கொண்டிருக்கிறது, ஜீவன்முக்தி சமாதி. அதே போல்தான் நம்முடைய பெரியவர்கள் அவர்களும் 13 வயதிலே சன்னியாசத்துக்கு வந்துவிட்டு பல விஷயங்களெல்லாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நாம் எல்லாம் போற்றி மகிழ்ந்து ஆனந்தப்படும் வகையிலே நடமாடும் தெய்வம் என்று சொல்லும் வகையிலே அவர்கள் விளங்கி வேதத்திலே சொல்லப்பட்ட சதாயு புருஷ சதேந்திரியா என்று சொல்லப்பட்ட பிரகாரம் 100 ஆண்டு காலம் வசித்து இதே காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலேயே நமது பீடத்திலேயே இன்றும் நமது மடத்திலேயே விளங்கி கொண்டு ஜீவன் முக்தராக விளங்கி கொண்டு விளங்குகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சேவை செய்வது என்பது மிக மிக விசேஷம், ரொம்ப புண்ணியம் தரக்கூடிய விஷயங்கள். இந்த பீடத்திலே யோகலிங்கேஸ்வர சுவாமி பூஜை முதலியவர்களெல்லாம் இருப்பதனாலே அந்தணர்களுக்கெல்லாம் பூஜை பண்ண ஒருபாடு, பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டும் சொல்லப்பட்டது. அந்த காலத்திலே பிராமண போஜனம் நல்ல சிறப்பாக செய்வார்கள். இப்பொழுது பிராமணருக்கு அடையாளமே புரியவில்லை, நமக்கு எப்படி இருப்பாலும் தெரியவில்லை. ஆகவே
4 பிராமணர் 2 பிராமணர் நல்ல பிராமணராக பார்த்து தினந்தோறும் பஞ்ச பிராமணா என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் 2 பேர் வைப்பார்கள், 3 பேர் வைப்பார்கள், 5 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றும் போஜனம் அளிக்க வேண்டும் என்றும் நியமித்து வைத்தார்கள். அம்பாள் பூஜை செய்வதனாலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்களிலும் சுவாசினிகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று வைத்து அவர்களுக்கு பூஜையான ஒருபாடு சாப்பாடெல்லாம் போடுகின்ற பழக்கம் வந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று 5 பேர், வெள்ளிக்கிழமை என்று 4 பேர் சொல்வார்கள். இந்த பகுதி தெலுங்கு பகுதியாக இருந்ததினாலே காஞ்சிபுரம் முழுவதும் அந்த காலத்திலே பிரிவினை கிடையாது, நாடு முழுவதும் ஒன்றாகவே இருந்தது. பிற்பாடு பிரகாசம்னு ஒருத்தர் வந்தார் ஆந்திராவிலிருந்து. அவர் போராடி ஏறாடி ஆந்திரா தனியாக வேண்டும் பிரிந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆந்திரம் ஒன்றாகவே இருந்தது. அவர் பேரில் ஜில்லாவே இருக்குது, பிரகாஷம் ஜில்லா என்று பெயரே அமைந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாடு ஆந்திரம் ஒன்றாவே இருந்ததுனாலே இங்கே அம்பாளுக்கு பொட்டு சாத்து பழக்கம் வந்தது. திருமங்கல்யம் எப்படி நாம் சாத்துக்கிறோம் தமிழர்களெல்லாம், அதுபோல் ஆந்திரர்கள் கன்னடக்காரர்கள் எல்லோரும் மராட்டிக்காரர்கள் எல்லோரும் தெலுங்கு பொட்டு சம்பிரதாயத்தை அனுசரித்து தெலுங்கு பொட்டு வைத்துக் கொள்வார்கள். அதே பழக்கத்தினாலே தான் இந்த ஊர் பழக்கத்தில் மடத்தினுடைய பழக்கம் அப்படியே வந்ததுனாலே தான் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போது பலரும் திருமங்கல்யம் கொடுக்கிறார்கள், அதையும் நாம் சாத்திக்கிறோம். தமிழ் பழக்கத்தை வைத்துக்கொண்டு அதையும் சாத்திக்கிறோம், அதே 2ம் சாத்திக் கொள்கிறோம். ஆனால் ஆகாரம் கொடுக்கும் பொழுது சுவாசினி போய் செய்த ஏற்பாடு கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் ஆந்திரக்காரர்களோ அவர்களுக்கு பொட்டும், யாரெல்லாம் தமிழ்காரர்களோ அவர்களுக்கு திருமங்கல்யம் கொடுத்து பழக்கம் பழங்காலத்தில் வந்தது. மத்தியில் எல்லாம் விலைவாசி ஏறி போனதோடு அது இல்லாமல் வெறும் புடவை ரவிக்க கொடுத்தாங்க. இப்போ புடவையும் போய் ரவிக்க மாதம் நிற்கிறது. அந்த அளவுக்கு எல்லாம் குறைஞ்சி போயிடுது. உற்சாகம் உள்ளவங்க சிரத்தை உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சம்பிரதாயமாக குறையக்கூடாதுன்னு சொல்லி வேஷ்டிலாம் வாங்கி கொடுத்து, திருமங்கல்னா திருமங்கல்யம், பொட்டுன்னா பொட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து விசேஷமாக சிறப்பாக செய்கிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு குருபீடத்துக்கு நல்ல கைங்கரியமும் பாரம்பரிய ரட்சணமும் கலாச்சார ரட்சணமும் காப்பாற்றப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடைபெற்று வருகிறது. இப்படியாக சன்னியாசிகளுக்கு செய்வதன் மூலம், பீடாதிபதிகள் செய்வதன் மூலம் சன்னியாசி செய்த புண்ணியமும் பீடாதிபதி செய்த புண்ணியங்கள்லாம் விசேஷமாக ஆகிறது. அந்த புண்ணியங்களை பெறுதல் வாய்ப்பாகத்தான் பிக்ஷாவந்தனம் என்று வைத்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பிக்ஷாவனம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். சில பேர் அந்த பகுதியே சேர்ந்தவராக இருந்தால் ஆழ்வார்பேட்டை, அந்த பேட்டை, இந்த பேட்டைன்னு சொல்லிக்கொண்டு, நங்கநல்லூர், குரோம்பேட்டைன்னு சொல்லிக்கொண்டு மொத்தமாக அப்படியும் வருவார்கள். கும்பகோணம் போன்ற ஊர்கள் என்று இப்படியாக சமஷ்டி பிக்ஷாவனம் ஜாதி வாரியாகவும் உண்டு, அதே சமயத்தில் ஊர் வாரியாகவும் உண்டு, கிராமநகர வாரியாகவும் உண்டு. இப்படி 2 தினசாகவும் இந்த பிக்ஷாவனம் போன்ற பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று பெரியோர்களுக்கெல்லாம் உணவெல்லாம் அளித்து, நல்லோர்களுக்கெல்லாம் உணவெல்லாம் அளித்து, பீடாதிபதிகளுக்கு, ஆச்சார சுவாமிகளுக்கு, குருநாதனுக்கு நல்ல சேவையெல்லாம் செய்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, அவர்கள் ரூபாய் ஒன்றும் சாப்பிட போகிறதில்லை, கரிகாயம் சாப்பிட மாட்டோம், ஏதோ கொஞ்சம்தான். ஆனவர்களும் கூட நம்ம பேரை வச்சு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வச்சு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஆகவே இதுபோல் நல்ல கைகளில் எல்லோரும் ஈடுபட்டு மகாத்ருவர சிந்த சமேத சந்திரமௌலீஸ்வருடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெறுவதற்காகவே இந்த வழிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டுள்ளன என்று உங்கள் அனைவருக்கும் இதனுடைய தெளிவை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.